இல்லை ஒழுங்காக பேர சொல்லல. ஐயா உங்கள் பேர் என்னங்க? அது என்னமோ குப்புசாமிங்க. ஸ்கூலில் சேர்த்தும் பொழுது திருமறை செல்வன் பேர் வச்சுட்டாங்க எனக்கு. அப்போ குப்புசாமிங்கிற பேர் ஒன்று, திருமறை செல்வங்கிற அழைக்கிறது ஒரு பெயர், செல்லமா பெட் நேம் ஒன்று, இதெல்லாம் பேர் ஒன்று, குழந்தைங்க பேர் வச்சிருப்பான். இதெல்லாம் வந்து இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை புரிந்து கொண்டு இந்த அரசு செயல்படணும் தவிர, அரசு சில சட்டங்களை எல்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இதை ஒட்டி ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு நாள் எடுக்கும், ஒரு காலகட்டம் பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றிக்கிங்கன்னு சொல்லிச்சுன்னா மக்களை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த அரசு முறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசு முறை என்பதே வந்து வெள்ளைக்காரன் கொண்டு வந்து வச்சதுங்க. இதை வெள்ளைக்காரனை வேண்டான்னு சொல்லக்கூடிய நீ வந்துக்கிட்டு சில புதிய முறைகளை கொண்டு வரும் பொழுது ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிற. சரிங்க, உங்கள் பிறந்த நீங்கள் வந்து இருக்கிறீங்களா, நான் வந்து விசாரித்தா இருக்கிறேங்கிறதுக்கு அதை நிர்ணயிக்கிறதுக்கு எதுக்கு ஏன் நீங்கள் அதுக்கு கேட்குறீங்க, இது கேட்குறீங்க, இது எதுக்கு கேட்குறீங்க? இந்திய அரசியல் உருவாகிறதுக்கு முன்னாடிருந்து இங்கே மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. எங்கள் பாட்டம் போட்டேன், எங்கள் அப்பம் வந்து இந்திய அரசியல் சட்டம், எங்கள் அப்பா 1921 பிறந்தாங்க. சுதந்திரம் 47 தான் வந்துச்சு. நீ இந்திய அரசியல் சட்டத்தை வந்து 50 தான் உருவாக்குற. அப்போ நான் சீனியரா நீ சீனியரா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க அப்பா 1900 பிறந்தார், அவங்க அப்பா 1880 பிறந்தார், அவங்க அப்பா 1835 பிறந்தார். இப்படி நான் சொல்லக்கூடியவன் பேருஞ்சேன்னு சொல்லுவேன் அல்லங்களா. வேலாயுதம், மருதாசலம், காளியண்ணன் அல்லங்களா, வெள்ளிங்கிரி அப்படின்னு பேர் சொல்லுவேன்ல. நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். மக்கள், அரசு எங்களுக்காக நீ கேட்டிருக்கிற கேள்வி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு இல்லாமல் பண்ணுறதுக்கான கேள்வி நிறைய கேட்குற. அது என்ன காரணம்? உரிமை பறிப்பு. உரிமை பறிப்பு இல்லைங்க, இந்த ஜனநாயகம் குடியரசே கேள்வி பண்ணுறதுங்க. நீ என்ன பண்ணுற? குடிகளினுடைய அரசு, நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பண்ணி பீகாரில் ஜெயிச்சிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து ஒரு சுதந்திர அமைப்பு, தேர்தல் கமிஷன் செய்யுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு சுதந்திர அமைப்பு. ஞானேஸ்வரன் யாரு? ஐயா, கிட்டத்தட்ட இங்க வந்துகிட்டு ஒரு 6 கோடி மக்கள் கேள்விக்குள்ளாக்குற ஞானசாகரன் பெரிய ஆளா, 1.5 கோடி தமிழன் பெரிய ஆளா? கேள்வி கேட்க மாட்டாங்களா யாருமே? என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீங்க? இதுக்கு வந்துட்டு இங்க இருக்கிற நான் கேட்குறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துக்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் கேட்குறீங்க. உனக்கு வர ஓட்டும் போது முதல்ல வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நீங்களும் பங்காளி சண்டைன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க. எங்களோட விஷயங்களை எல்லாம் நீங்கள் இப்படி குறுக்கிடுறதுக்கு யாரு? அப்புறம் கொளத்தூர் தொகுதியில் வந்துக்கிட்டு